வணக்கம் ரிஷபம் ராசி என்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய உழைப்பை யாரும் உணராத காலங்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். உங்கள் வாழ்க்கையில ஒரு காலம் இருந்திருக்கலாம். அந்த காலத்தில் விடியற்காலையில் எழுந்து உழைத்த ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருப்பீர்கள். இரவு தாமதமாக வீட்டிற்கு திரும்பினீர்கள். உங்களுடைய உடல் சோர்வடைந்தாலும் உங்களுடைய மனம் மற்றும் குடும்பத்தின் எதிர்காலத்தை நினைத்து ஓடிக்கொண்டே இருந்த நாட்களும் நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். உங்களுடைய உழைப்பு ஒரு நாள் எல்லோருக்கும் தெரியும் என்று நீங்கள் நம்பிக்கொண்டதால் மட்டுமே அந்த ஒரு உழைப்பை நீங்க இன்னும் விட்டுவிடாமல், மற்றவர்கள் என் மீது நம்பிக்கை வைக்கவில்லை என்றாலும் நான் என் மீது நம்பிக்கை வைப்பேன் என்ற ஒரு எண்ணத்தில் நீங்கள் ஓடிய நாட்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனா உங்களை சும்மா சொல்லக்கூடாது. உங்களால முடிந்த அளவுக்கு கடின உழைப்பை போட்டு வாழ்க்கைக்குள்ள எப்படியாவது முன்னேறி வர வேண்டும் என்று நீங்கள் செய்த சில செயல்களும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ளையும் உங்களை மிகவும் பிடித்த நபர்களுக்கு, உங்களுடைய வாழ்க்கை துணைகளுக்கும் அந்த ஒரு உழைப்பை பற்றி நிச்சயமாக தெரிந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அதை ஒரு பொருட்டாக கூட மதிக்க மாட்டார்கள். அதுதான் உங்களுடைய மனதிற்குள் இன்னும் காயங்களையும் கஷ்டங்களையும் நிச்சயமாக தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் காலம் கடந்தும் நீங்கள் செய்த உழைப்பை யாரும் கவனிக்கவில்லை என்று தோன்றிய நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். வேலை செய்யும் இடத்தில் உங்களுடைய முயற்சியை மற்றவர்கள் தங்களுடைய சாதனையாக மாற்றிய நாட்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா மாறிக்கொண்டே தான் இருக்கு. குடும்பத்தில் நீங்கள் செய்த தியாகங்கள் சாதாரண கடமையாக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கலாம். நீங்கள் அமைதியாக உழைத்து கொண்டே இருந்ததால் உங்களுக்குள்ள எவ்வளவு சோர்வு இருக்கிறது என்பதை யாரும் உணரவில்லை என்று நீங்கள் நினைத்து வாழ்க்கைக்குள்ள அழுத சில காலங்களும் சில வினாடிகளும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். இன்னும் பல இரவுகளில் நான் இவ்வளவு உழைக்கிறேன், ஆனால் ஏன் என்னுடைய வாழ்க்கை மட்டும் முன்னேறவில்லை என்று உங்களையே நீங்கள் கேட்டு உங்களுக்குள்ளேயே நீங்கள் சண்டை போட்டு கொண்டிருந்த சில வினாடிகளும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். அந்த கேள்விக்கு உடனடியான பதிலானது கிடைத்திருக்காது. ஆனால் வாழ்க்கை சில நேரங்களில் உழைப்புக்கு உடனே பலன் தராது என்பதை அந்த ஒரு நேரத்தில் உங்களுக்குள்ள உணர்த்தி கொடுத்திருக்கும். நீங்களும் அதனை புரிந்து கொள்ளவும் வேண்டும். ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கைக்குள்ளையும் எந்த ஒரு முயற்சியை எடுத்தாலும் உடனே பலனை தேடி கொடுத்தால் அது அந்த ஒரு வெற்றியானது நீண்ட நாட்கள் நிலைத்திருக்காது என்பதை அந்த ஒரு வினாடிகளில் நீங்கள் நிச்சயமாக புரிந்து கொள்வீர்கள். சரியான நேரத்தில் வரவேண்டியது வரும், அதற்குத்தான் பொறுமை என்பது வேண்டும் என்கிற ஒரு விடியலையும் அந்த ஒரு நேரத்தில் உங்கள் வாழ்க்கை நிச்சயமா உங்களுக்குள்ள புரிய வைத்திருக்கும். ஒரு பக்கம் புரிய வைத்தாலும் மனதுக்குள்ள சின்ன சின்ன காயங்களும் கஷ்டங்களும் இன்னும் உங்க மனதுக்குள்ள ஏற்பட்டு அது தீராத ஒரு வழியை இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அதே போல உங்களை சொந்தமானதை இழந்த ஒரு தருணங்களும் உங்களுக்குள்ள நிச்சயமாக இருக்கும். உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய சொத்தோ உரிமையோ அல்லது உங்களின் உழைப்பால் உருவான ஒரு அங்கீகாரமோ உங்களுடைய கைக்கு வராமல் போன அனுபவங்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டு அது மென்மேலும் உங்க வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக உருவாக்கி இருக்கும். அதிர்ஷ்டம் என்பது உங்களை விட்டு முற்றிலுமாக கைவிட்டது போல தோன்றிய காலகட்டங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள அதுவாகத்தான் இருக்கும். அந்த ஒரு காலகட்டங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களால மறக்கவே முடியாதுங்க. மறக்காம அதை இன்னும் உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் வைத்து கொண்டு நிச்சயமாக இருக்கத்தான் செய்வீர்கள். இது என்னுடையது, இதற்காக நான் இவ்வளவு பாடுபட்டேன் என்று நீங்கள் உரிமை கொண்டாட வேண்டிய இடத்தில் மற்றவர்கள் அதை தட்டி பறித்து கொண்டு போனார்கள். அது வேறு யாருமே கிடையாது, உங்களுடைய நண்பர்களாகவும் நெருங்கிய உறவினர்களாகவும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான சில உறவினர்களாகவோ மட்டுமே தான் அந்த ஒரு நபர்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இத்தனை நாட்களும் இருந்து கொண்டே தான் இருந்தார்கள். உங்களுடைய கண் முன்னாலேயே உங்களுக்கு சொந்தமான ஒன்று உங்களை விட்டு விலகி சென்ற போது விதியின் விளையாட்டை நினைத்து நீங்கள் செய்வ தெரியாது திகைத்து போன நாட்கள் நிச்சயமாக இருக்கும். அதை உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க நிச்சயமா அனுபவித்திருப்பீங்க. அதை நீங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கைக்குள்ள இது எப்படி ஏற்படலாம், இது ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன என்று நீங்கள் திகைத்து நின்ற நாட்களும் நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். அதையும் உங்களால மறக்க வேண்டும் என்று நினைத்தாலும் மறக்கவே முடியாதுங்க. மறக்க முடியாத ஒரு நினைவுகளாகத்தான் அது இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் ரிஷபம் ராசி என்பர்கள் வாழ்க்கைக்குள்ள ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு நபர்களும் இனிமே உங்க வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக அமையும். புதுவிதமான இலக்குகள் மனதில் பிறந்து வாழ்க்கைக்குள்ள எதை அடைய வேண்டும் என்று தோணுகிறதோ அதை அடையக்கூடிய ஒரு நபர்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள பிறந்து விடுவார்கள். பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயங்கள் இப்பொழுது உண்டாக போகிறது. இதுவரைக்கும் சொத்துக்கள் விஷயத்தில் பிரச்சனைகளும் உங்களுக்கு வரவேண்டிய சொத்துக்கள் இல்லாமலும் தவித்த நாட்களானது முடிந்து போதுமான அளவுக்கு நன்மைகள் உங்கள் பக்கம் திரும்பி எல்லாமே நல்லதாக கிடைக்கக்கூடிய காலங்களும் நல்ல நேரங்களும் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. அதை நீங்கள் தான் சரியான முறையில் இப்பொழுது அணுக வேண்டும். எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் மாற்றங்கள் பிறக்கத் தொடங்கும். பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைத்து அது மென்மேலும் உங்க வாழ்க்கையை நிச்சயமாக உயர்த்தி காட்டும். குடும்பத்தில் உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்புகள் இப்பொழுது அதிகரித்து அதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நல்லதையும் நல்ல விதமான காரியங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். பண பற்றாக்குறை மெதுவாக உங்க வாழ்க்கைக்குள்ள சரியாகத்தான் தொடங்கும். ஆனால் ரிஷபம் ராசி என்பர்களை ஒரு காலத்தில் உங்கள் வாழ்க்கையில வந்த ஒவ்வொரு மாதமும் ஒரு போராட்டமாகத்தான் இதுவரைக்கும் இருந்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். சம்பளம் வந்த நாளை எங்கு செலவாகிவிட்டது என்று தெரியாமல் போய் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த சில வினாடிகளும் சில கதைகளும் சில கஷ்டங்களும் உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் துன்புறுத்தி கொண்டே தான் இருக்கும். கையில் பணம் இல்லாததால் மனதில் நிம்மதியும் இல்லாமல் நிச்சயமாக நீங்கள் இருந்திருப்பீங்க. குழந்தைகளின் தேவைகளும் குடும்ப செலவுகளும் மருத்துவ செலவுகள் எதிர்பாராத அவசரங்கள் இவை அனைத்தும் ஒன்றாக வந்து உங்களுடைய மனதையே நிச்சயமாக அழுத்தியிருக்கும். பல இரவுகளில் தூங்காமலும் இந்த நிலைமை எப்போது மாறும் என்று நீங்கள் யோசித்து கொண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்தீங்க. இந்த அனுபவங்கள் எல்லாருக்குமே நிச்சயமாக பொருந்தாது. ஆனால் சில ரிஷபம் ராசிக்காரங்களுக்கு நிதிநிலை மெதுவாக சீராக கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாக்க தொடங்கும். சிறிய வருமான உயர்வும் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்த முடிவுகளும் அல்லது புதிய வருமான வழிகள் மன நிம்மதியை அதிகரிப்பதற்கும் இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக சில உதவிகளை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையும் ஒரே நாளில் மாறாது. ஆனால் ஒவ்வொரு சிறிய முன்னேற்றமும் பெரிய ஒரு நிலைத்தன்மைக்கான அடித்தளமாக உங்க வாழ்க்கைக்குள்ள மாறத் தொடங்கும். உங்களுடைய பொறுமையும் திட்டமிடலும் தான் இந்த ஒரு மாற்றத்தை நீண்ட காலம் நிலைநிறுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக தேடி கொடுக்கும். தேடி கொடுக்குதா இல்லையா என்பதை கொஞ்சம் கவனித்து கொஞ்சம் உஷாராக இருப்பது உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லது தேடி கொடுக்கும். வரவு எட்டனா செலவு பத்தனா என்ற நிலைமையில் அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட அடுத்தவரிடம் கையேந்த வேண்டியிருந்த அவல நிலைமை இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறி எல்லாமே கொஞ்சம் நல்லதாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். முடங்கி கிடந்த வருமான வழிகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக திறந்து அதுவும் போதுமான அளவுக்கு நல்லதையும் நல்ல விதமான காரியங்களையும் இனி வரக்கூடிய நாட்கள்ல தேடி கொடுக்கும். இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். எதிர்காலத்தை நினைத்து ஓடிக்கொண்டே இருந்த நாட்களும் நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். உங்களுடைய உழைப்பு ஒரு நாள் எல்லோருக்கும் தெரியும் என்று நீங்கள் நம்பிக்கொண்டதால் மட்டுமே அந்த ஒரு உழைப்பை நீங்க இன்னும் விட்டுவிடாமல் மற்றவர்கள் என் மீது நம்பிக்கை வைக்கவில்லை என்றாலும் நான் என் மீது நம்பிக்கை வைப்பேன் என்ற ஒரு எண்ணத்தில் நீங்கள் ஓடிய நாட்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனா உங்களை சும்மா சொல்லக்கூடாது. உங்களால முடிந்த அளவுக்கு கடின உழைப்பை போட்டு வாழ்க்கைக்குள்ள எப்படியாவது முன்னேறி வர வேண்டும் என்று நீங்கள் செய்த சில செயல்களும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ளையும் உங்களை மிகவும் பிடித்த நபர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணைகளுக்கும் அந்த ஒரு உழைப்பை பற்றி நிச்சயமாக தெரிந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அதை ஒரு பொருட்டாக கூட மதிக்க மாட்டார்கள். அதுதான் உங்களுடைய மனதிற்குள் இன்னும் காயங்களையும் கஷ்டங்களையும் நிச்சயமாக தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் காலம் கடந்தும் நீங்கள் செய்த உழைப்பை யாரும் கவனிக்கவில்லை என்று தோன்றிய நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். வேலை செய்யும் இடத்தில் உங்களுடைய முயற்சியை மற்றவர்கள் தங்களுடைய சாதனையாக மாற்றிய நாட்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா மாறிக்கொண்டே தான் இருக்கு. குடும்பத்தில் நீங்கள் செய்த தியாகங்கள் சாதாரண கடமையாக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கலாம். நீங்கள் அமைதியாக உழைத்து கொண்டே இருந்ததால் உங்களுக்குள்ள எவ்வளவு சோர்வு இருக்கிறது என்பதை யாரும் உணரவில்லை என்று நீங்கள் நினைத்து வாழ்க்கைக்குள்ள அழுத சில காலங்களும் சில வினாடிகளும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும்.
இன்னும் பல இரவுகளில் நான் இவ்வளவு உழைக்கிறேன், ஆனால் ஏன் என்னுடைய வாழ்க்கை மட்டும் முன்னேறவில்லை என்று உங்களையே நீங்கள் கேட்டு உங்களுக்குள்ளேயே நீங்கள் சண்டை போட்டு கொண்டிருந்த சில வினாடிகளும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். அந்த கேள்விக்கு உடனடியான பதிலானது கிடைத்திருக்காது. ஆனால் வாழ்க்கை சில நேரங்களில் உழைப்புக்கு உடனே பலன் தராது என்பதை அந்த ஒரு நேரத்தில் உங்களுக்குள்ள உணர்த்தி கொடுத்திருக்கும். நீங்களும் அதனை புரிந்து கொள்ளவும் வேண்டும். ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கைக்குள்ளேயும் எந்த ஒரு முயற்சியை எடுத்தாலும் உடனே பலனை தேடி கொடுத்தால் அது அந்த ஒரு வெற்றியானது நீண்ட நாட்கள் நிலைத்திருக்காது என்பதை அந்த ஒரு வினாடிகளில் நீங்கள் நிச்சயமாக புரிந்து கொள்வீர்கள். சரியான நேரத்தில் வரவேண்டியது வரும், அதற்குத்தான் பொறுமை என்பது வேண்டும் என்கிற ஒரு விடியலையும் அந்த ஒரு நேரத்தில் உங்கள் வாழ்க்கை நிச்சயமா உங்களுக்குள்ள புரிய வைத்திருக்கும். ஒரு பக்கம் புரிய வைத்தாலும் மனதுக்குள்ள சின்ன சின்ன காயங்களும் கஷ்டங்களும் இன்னும் உங்க மனதுக்குள்ள ஏற்பட்டு அது தீராத ஒரு வழியை இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அதே போல உங்களை சொந்தமானதை இழந்த ஒரு தருணங்களும் உங்களுக்குள்ள நிச்சயமாக இருக்கும். உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய சொத்தோ உரிமையோ அல்லது உங்களின் உழைப்பால் உருவான ஒரு அங்கீகாரமோ உங்களுடைய கைக்கு வராமல் போன அனுபவங்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டு அது மென்மேலும் உங்க வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக உருவாக்கி இருக்கும். அதிர்ஷ்டம் என்பது உங்களை விட்டு முற்றிலுமாக கைவிட்டது போல தோன்றிய காலகட்டங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள அதுவாகத்தான் இருக்கும். அந்த ஒரு காலகட்டங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களால மறக்கவே முடியாதுங்க. மறக்காம அதை இன்னும் உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் வைத்து கொண்டு நிச்சயமாக இருக்கத்தான் செய்வீர்கள். இது என்னுடையது, இதற்காக நான் இவ்வளவு பாடுபட்டேன் என்று நீங்கள் உரிமை கொண்டாட வேண்டிய இடத்தில் மற்றவர்கள் அதை தட்டி பறித்து கொண்டு போனார்கள். அது வேறு யாருமே கிடையாது, உங்களுடைய நண்பர்களாகவும் நெருங்கிய உறவினர்களாகவும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான சில உறவினர்களாகவோ மட்டுமே தான் அந்த ஒரு நபர்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இத்தனை நாட்களும் இருந்து கொண்டே தான் இருந்தார்கள். உங்களுடைய கண் முன்னாலேயே உங்களுக்கு சொந்தமான ஒன்று உங்களை விட்டு விலகி சென்ற போது விதியின் விளையாட்டை நினைத்து நீங்கள் செய்வ தெரியாது திகைத்து போன நாட்கள் நிச்சயமாக இருக்கும். அதை உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க நிச்சயமா அனுபவித்திருப்பீங்க. அதை நீங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கைக்குள்ள இது எப்படி ஏற்படலாம், இது ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன என்று நீங்கள் திகைத்து நின்ற நாட்களும் நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். அதையும் உங்களால மறக்க வேண்டும் என்று நினைத்தாலும் மறக்கவே முடியாதுங்க. மறக்க முடியாத ஒரு நினைவுகளாகத்தான் அது இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் ரிஷபம் ராசி என்பர்கள் வாழ்க்கைக்குள்ள ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு நபர்களும் இனிமே உங்க வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக அமையும். புதுவிதமான இலக்குகள் மனதில் பிறந்து வாழ்க்கைக்குள்ள எதை அடைய வேண்டும் என்று தோணுகிறதோ அதை அடையக்கூடிய ஒரு நபர்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள பிறந்து விடுவார்கள். பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயங்கள் இப்பொழுது உண்டாக போகிறது. இதுவரைக்கும் சொத்துக்கள் விஷயத்தில் பிரச்சனைகளும் உங்களுக்கு வரவேண்டிய சொத்துக்கள் இல்லாமலும் தவித்த நாட்களானது முடிந்து போதுமான அளவுக்கு நன்மைகள் உங்கள் பக்கம் திரும்பி எல்லாமே நல்லதாக கிடைக்கக்கூடிய காலங்களும் நல்ல நேரங்களும் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. அதை நீங்கள் தான் சரியான முறையில் இப்பொழுது அணுக வேண்டும். எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் மாற்றங்கள் பிறக்கத் தொடங்கும். பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைத்து அது மென்மேலும் உங்க வாழ்க்கையை நிச்சயமாக உயர்த்தி காட்டும். குடும்பத்தில் உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்புகள் இப்பொழுது அதிகரித்து அதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நல்லதையும் நல்ல விதமான காரியங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். பண பற்றாக்குறை மெதுவாக உங்க வாழ்க்கைக்குள்ள சரியாகத்தான் தொடங்கும். ஆனால் ரிஷபம் ராசி என்பர்களை ஒரு காலத்தில் உங்கள் வாழ்க்கையில வந்த ஒவ்வொரு மாதமும் ஒரு போராட்டமாகத்தான் இதுவரைக்கும் இருந்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். சம்பளம் வந்த நாளை எங்கு செலவாகிவிட்டது என்று தெரியாமல் போய் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த சில வினாடிகளும் சில கதைகளும் சில கஷ்டங்களும் உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் துன்புறுத்தி கொண்டே தான் இருக்கும். கையில் பணம் இல்லாததால் மனதில் நிம்மதியும் இல்லாமல் நிச்சயமாக நீங்கள் இருந்திருப்பீங்க. குழந்தைகளின் தேவைகளும் குடும்ப செலவுகளும் மருத்துவ செலவுகள் எதிர்பாராத அவசரங்கள் இவை அனைத்தும் ஒன்றாக வந்து உங்களுடைய மனதையே நிச்சயமாக அழுத்தியிருக்கும். பல இரவுகளில் தூங்காமலும் இந்த நிலைமை எப்போது மாறும் என்று நீங்கள் யோசித்து கொண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்தீங்க. இந்த அனுபவங்கள் எல்லாரும்
எல்லாருக்குமே நிச்சயமாக பொருந்தாது. ஆனால் சில ரிஷபம் ராசிக்காரங்களுக்கு நிதிநிலை மெதுவாக சீராக கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாக்க தொடங்கும். சிறிய வருமான உயர்வும், தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்த முடிவுகளும் அல்லது புதிய வருமான வழிகள் மன நிம்மதியை அதிகரிப்பதற்கும் இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக சில உதவிகளை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையும் ஒரே நாளில் மாறாது. ஆனால் ஒவ்வொரு சிறிய முன்னேற்றமும் பெரிய ஒரு நிலைத்தன்மைக்கான அடித்தளமாக உங்க வாழ்க்கைக்குள்ள மாறத் தொடங்கும். உங்களுடைய பொறுமையும் திட்டமிடலும் தான் இந்த ஒரு மாற்றத்தை நீண்ட காலம் நிலைநிறுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக தேடி கொடுக்கும்.